லோட் ஆயிட்டு இருக்கு உஸ்தாத். வரலையா ஸ்கிரீன்? வந்துருச்சு உஸ்தாத். ஓகே, இப்ப இதுல நாங்க கடைசியாக மத்த பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை இந்த இடத்துல நோமலா பார்த்து கொண்டு போகலாம். ஸ்கிரீன்ல இது உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஷா அல்லாஹ் இதுல எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. எங்களோட மத்திய சிலபஸை ஃபுல்லா படிச்சு முடியிற நேரம் உங்களுக்கு இதுல பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எது கிடைச்ச வெளியே நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் லாஸ்ட் டைம் ரெக்கார்ட கவனமா கேட்டு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மத்துகள்ங்கிறத சரியா விளங்கிக் கொள்ளணும். அது முக்கியம். சரி, இப்ப நாங்க இறுதியான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அல் மத்து அல்லாது என்ற பகுதி, அப்படித்தானே? அதுக்கு ம். முன்னுக்கு படிச்ச மத்துல என்ன செய்ய டவுட் கழிக்குதா? இல்ல உஸ்தாத். எல்லாம் கிளியர். ஓகே, இப்ப நாங்க இன்றைக்கு நேரடியாக மத்து லாசிம்குள்ள போவோம். மது லாசிம் என்றால் என்ன என்று சொல்லி போன கிளாஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, அப்படித்தானே? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ம். சொல்லில் அல்லது அஹ், இந்த சொல்லில அல்லது அதை எழுத்தில நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதை சொல்லில் அல்லது அதை எழுத்துல அது எப்படி ஒரே எழுத்துல வருமாங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சேர்த்து ஓதும் போது நிறுத்தி ஓதும் போதும் சுகூன் ஹம்சா வருதல், சுகூன் அல்லது ஹம்சா வருதல் மத்து லாசிம் எனப்படும். உங்களோட பாஷையில சொன்னா, நீங்க ஒரு வசனத்தை ஓதி கொண்டு வாரீங்க, அந்த வசனத்துல நீங்க நிறுத்துகின்ற இடமா இருந்தாலும் சரி, இடையில வருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு அல்லது பின்னாடி சுக்கூன் ஈக்கணும். ம். சரியா? சுக்கூன் அல்லது ஹம்சா ஈக்கணும். ஹம்சா வரலாம், பிரச்சனை இல்லை. சுக்கூன் வரலாம் அல்லது ஹம்சா வரலாம். சரி, இந்த மத்து லாசிமை இப்ப நாங்க 4 வகையாக பிரிக்க போறோம். உங்களுக்கு பின்னாடி லேசா பார்த்து கொள்ளையிலும். அல் மத்து அல் லாசிம் கலிமை முசக்கல், மத்து லாசிம் கலிமை முஹஃபஃப். அதே மாதிரி மத்து லாசிம் ஹருஃபை முசக்கல், ஹருஃபை முஹஃபஃப் என்று நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப இதுல முதலாவது பகுதிக்குள்ள வருவோம். அல் மத்து அல் லாசிம் அல் கலிமை அல் முசக்கல். ஒரே ஒரு வார்த்தையில் மத்தினுடைய எழுத்தை வந்து அதே வார்த்தையில அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்னால சது செய்யப்பட்ட எழுத்தோடு வருமாக இருந்தால் நாங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல இதை நாங்க அந்த அளவுக்கு நின்று தான் வரும். பாருங்க, இப்ப இந்த சொல் வந்து இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பேர்ல இருந்து. மது லாசிம் என்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ம். மது லாசிம் ஏன் களிமை என்று சொல்றோம்? ஏன் களிமை என்று சொல்லுவோம்? களிமானா என்ன? ஒரு சொல். அப்ப இங்க வந்து ஒரு சொல்லாக அந்த விஷயம் நடக்கணும். விளங்க சொல்றது ஒரு ம். எழுத்துல நடக்க இயலாது. ம். ஆகவே அடுத்த ம். முக்கியமான விஷயம், கலிமை என்றால் அது சொல். அஹ் எனவே நாங்க அந்த இடத்துல எப்படி ஓதுவோம் பாருங்க, இந்த உதாரணத்தை பாருங்க. தோ வலத் ம். ضالين. லாமுக்கு சத்து வந்திக்குது. எனவே அதுக்கு முன்னால இருக்கிற தோது, அந்த தோது சத்து பெற்று வருது பாருங்க. வரத்தா என்று சத்து வருது. லாமுக்கு சத்து வருது ஏன்? லாமுக்கு முன்னால மத்தினுடைய எழுத்து அலிஃபிக்குது, அதுக்கு முன்னால துவாது இருக்குது. ம். ம். ரெண்டாவது பாருங்க, தோ இல்லன் சத்து இருக்குது. மத்துடைய எழுத்து அதனை தொடர்ந்து வருகின்ற எழுத்துக்கு என்ன இது? சத்து இருக்குது. சரியா? மத்திய எழுத்து தொடர்ந்து வருகிற எழுத்துக்கு ம்.
சத்து ஈக்குது. சரி. இதான் இங்க நாங்க சொல்லுவோம் மத்து லாசிம் கலிமை முசக்கல். இதுல ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக் கொள்ளிலும் இந்த முசக்கல் என்ற சொல் ஏன் யூஸ் பண்றோம்? மத்து லாசிம் ஏன் யூஸ் பண்றோம்னு தெரியும். சரியா? களிமை ஏன் யூஸ் பண்றோம்னு இப்ப தெரிஞ்சிட்டு அது இந்த முசக்கல். முசக்கல் என்று சொன்னால் ஷத்தோடு தொடர்பான விடயங்களை நாங்க முசக்கலை யூஸ் பண்ணுவோம். ஷத்தோடு தொடர்பான எந்த சட்டத்துக்கு ம். வந்தாலும் அது நாங்க முசக்கல் என்று தான் யூஸ் பண்ணுவோம். முசக்கல் என்றால் சரியான மீனிங் என்றால் ஹெவி கூட, கொஞ்சம் பாரமானது, கனதியானது, தடிப்பமானது, சாஃப்டா நாங்க பிராக்டிஸ் பண்ண முடியாதது விளங்கின விஷயம். எனவே நாங்க இங்க ஆ. முசக்கல் என்று யூஸ் பண்றோம். இரண்டாவது பகுதிக்கு வருவோம். விலங்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? மத்து லாசிம் ம். கலிமை முஹப்பப். ஒரே ஒரு சொல் தான் இங்க வித்தியாசம், அதாவது முஹப்பப் என்ற சொல். சரியா? சட்டம் என்ன ம். சொல்லுது பாருங்க. ஒரு வார்த்தையிலே மத்தினுடைய எழுத்தை வந்து அதே வார்த்தையில் அதற்கு பின்னால் சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வருதல். இங்க பாருங்க, இதுல முக்கியமான விஷயம். இங்க சுக்கூன் வந்து தெளிவாய்க்காது, மறைஞ்சுதான் நிக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன என்று வருது. ம். அப்ப ஆல் ஆனில் உண்மையில அந்த அலிஃப் வந்து இந்த அலிஃபுக்கு பாருங்க ஆல். அப்ப வந்துட்டு என்ன நடக்கும்? அலிஃபு பக்கத்துல ஒரு அலிஃப் சுக்குன் செய்யப்பட்டு போடணும் வேணாம். ம். அப்படித்தானே? உதாரணத்துக்கு ப என்றா ஆமா. அலிஃப் ஒன்று போடுறோம். அப்ப அலிஃபுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் அலிஃப் போடணும். இந்த இடத்துல போட இயலாது. ம். அதனாலதான் இந்த இடத்துல என்று சுக்கூன் போடாம சாரி வந்திருக்கிறது. அப்போ அடிப்படையில மத்தினுடைய அந்த அடையாளத்தை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட லாம் இருக்கும் என்கிறது நாங்க மறக்கப்படாது. இதுவரைக்கும் விஷயம் அப்ப எங்கேயும் எங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிடலாது, குறைக்க இயலாது. கட்டாயம் நாங்க 6 அளவுக்குத்தான் நீட்டி ஓதணும். இந்த வசனங்கள் குர்ஆன்ல 2 இடத்துல தான் வந்திருக்கு. ஒன்று ம். சூரா யூனுஸ் 51, சூரா யூனுஸ் 91. ம். அப்ப இங்க நாங்க யூஸ் பண்ண போற வேர்ட் வந்து முஹாஃபப். அப்ப முஹாஃபப்டா எதனோட தொடர்பான உதாரணங்கள் ஆயிக்கும்? என்ன கேள்வி உஸ்தாத். விளங்கினா? கேள்வியிட்ட விளங்கினா? ம். முஹாஃபப் என்ற சொல் ம். எதனோடு தொடர்பானதா ஆயிக்கும்? இப்ப முசக்கல்ங்கிறது ஷத்தோடு தொடர்பானதா ஆயிக்கும் சொல். சுக்கூன். சரிங்களா? முஹாஃபப் எதோட? சுக்கூன். வெரி குட். முஹாஃபப் சுக்கூனோடு தொடர்பானதாகவே தான் இருக்கும். அப்ப இது கிளியர். அடுத்தது போலாம். இங்க பாருங்க, மூணாவது வகை என்ன சொல்லியிருந்தால் கொஞ்சம் வித்தியாசம். இவ்வளவு நேரமும் நாங்க களிமை களிமைன்னு தான் பார்த்தோம். அதாவது குறித்த ஒரு சொல்லுல சட்டம் வார சொன்னா பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க என்றால் ஹர்ஃபை முசக்கல். ஹர்ஃபைனா என்னப்ப? ஓகே. எழுத்து. லெட்டர். சரியா? பாருங்க, இதுக்கான உதாரணம் என்ன சொல்றாங்க? ம். எழுத்து வடிவத்திலே சூறாக்களின் ஆரம்பத்திலே வரக்கூடிய எழுத்துக்கள். ம். தானே? நூன், ம். காஃப், இதெல்லாம் எழுத்து வடிவில சூறாக்கள்ல ஆரம்பத்துல வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும். ம். சரியா? ரெண்டாவது பாருங்க, 3 எழுத்துக்களை கொண்டுள்ள வடிவத்திலே வந்து அதன் நடு எழுத்து மத்துடி எழுத்தாக இருக்கும். ம்.
ஹைர். இது உஸ்தாத். பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அலிஃப் லாம் மீம். லைனா நல்லா பாத்துக்கிறோம். இப்ப லா உண்மையில இந்த எழுத்தை நாங்க எப்படி எப்படி எழுதணும்? லாம் மீம் இப்படிதான் ம். எழுதணும். நான் ம். உச்சரிக்கிறது அலம் அலம் அலமன்னு உச்சரிக்கிறேன் இல்லையே. அலிஃப் லாம் மீம். என்ன செய்யறோம்? இந்த ரெண்டு மீமும் சேருது. ம். அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. மூன்று எழுத்துக்களை கொண்டுள்ள வடிவத்திலே வந்து அது நடு எழுத்து மத்துடி எழுத்தாக இருக்கும். சரிங்களா? ம். நடுவுல வர எழுத்து மீம்ங்கிறது மீம் மத்துடி எழுத்தாக வருகிறது. அதற்கு பின்னுள்ள எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து அதற்கு பின்னுள்ள எழுத்து உள்ள எழுத்தோடு இதுகாம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, இது ரெண்டும் இதுகாம் சட்டமா இப்ப லம் மீம். மீமும் மீமும் சேருது. சட்டம் என்ன? ம். இதுதான் திகுண்ணா. எனவே இதுதான் இங்கேயும் பில்குன்னா. இங்கேயும் முசக்கல் என்றுதான் தொடர்படுது. ஏன்? இங்கேயும் நாங்க சொல்றோம் அந்த ஷத்து ஷத்து தான் வரும். அலிஃப் லாம் மீம். ரெண்டு மீமும் சேர்ற இடத்துல ஒட்டோவா ம். என்ன வருது? ஷத்து வருகிறது. ஷத். இதுதானே பேசுறது. புரிஞ்சுச்சு உஸ்தாத். ஆஹ் அப்ப இந்த இடத்துலயும் நாங்க என்ன செய்யக்கூடாது? கட்டாயம் 6 அளவுக்கு நீட்டதை விட்டுவிடக் கூடாது. அப்போ ஹருஃபை என்று யூஸ் பண்றது காரணம் என்ன? ஹருஃபைங்கிறது ஒரு எழுத்து கூடாக வந்திருக்குது. எழுத்து. எஸ். கடைசி பகுதிக்கு வருவோம். 4வது பகுதி மத்து லாசிம் ஹருஃபை முகஃபை. இப்ப உங்களுக்கு எல்லா சொற்களும் தெரியும். லாசிம் என்றா தெரியும், ம். ஹருஃபை என்றா தெரியும். முகஃபப்னா என்னங்க? சுக்கூன் வரணும், சத்து வர முடியாது. ம். முதலாவது பார்த்த அதே ம். கான்செப்ட் தான். பட் ஷத்து வரக்கூடிய இடங்கள் வர முடியாது. இப்ப இதுக்கு உதாரணத்தை பாருங்க. முதலாவது சோது. விளங்குதா? ம். அப்ப தாலு கடைசி என்ன வருது? சுக்கூன். சுக்கூன் வருது. இப்ப இதான் சட்டம். காஃப் லாஸ்ட்டுக்கு சுக்கூன் வருது. ம். நூன் எல்லாமே இறுதியில சுக்கூன் வருது. இப்ப இந்த உதாரணத்துல பாருங்க. இதுல அலிஃப் லாம் அது ஓகே ஜாயின் ஆகுது. சரியா? ம். மீம் அது இதுல வரும். மதேல பாப்பமே ஹர்ஃபை முகஃபஃப். மீம் படுது இல்லனா? மீம்ங்கிறது ஹர்ஃபை முகஃபஃப். வெரி குட், வெரி குட். மத்து லாசிம் ஹருஃபை முகஃபஃப் என்று தான் வரும். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப உங்களுக்கு விஷயம் கிளியர். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு இன்றையோட இந்த ம். முழுமையான பாடத்தை முடிச்சிக்கிறோம். உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க இதுக்கு பின்னால எங்கட பொதுவான ஓதுறதுக்கு போறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவோட பக்கராவில் இருந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகி வரணும் இன்ஷா அல்லாஹ். விளங்கினானே? ம். ம். மத்து தொடர்பான ஏதேனும் டவுட் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, ம். சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஓதிட்டு வெளியாகி வரணும். ஃபாத்திஹா மட்டுமல்ல, பக்கரால ஸ்டார்ட் இல்லைன்னா ம். உஸ்தாத் அம்மாக்கு 2 பேருக்கும் தான். அவங்க அவங்க டைம்ல ஓதி அடி ஆவாங்க, எங்கிட்ட ஓதி காட்டுவாங்க. நீங்க உங்க டைம்ல ஓதி காட்டுவாங்க.
ரெண்டு பேருமே சூரா ஃபாத்திஹாவோட ஸ்டார்ட் பண்ணணும். பக்கரால இருந்து. ஓகே. அஸ்லாம்